ஓம் சக்தி பராசக்தி. சமயபுரம் மகாமாரியம்மன் ஆலயத்தை பற்றி சொல்வதற்கு வார்த்தைகள் வருவதில் அனுபவங்கள் அதே போன்றது. என்னோட முதல் குழந்தை 1994 பிறந்து, அந்த குழந்தை எந்த ஒரு அசைவும் இன்றி இருந்த நேரத்தில் அவனுடைய 3வது வயதில் எனது தாயாரின் தங்கையான எனது சித்தி அவர்கள் என்னை அழைத்து, நீ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போமா, இங்க சமயபுரத்தம்மன் கிட்ட வந்து வேண்டிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆலயத்துக்கு போகக்கூடிய பழக்கங்களோ ஆலயத்தில் போய் சாமி கும்பிடுற பழக்கமோ எனக்கு கிடையாது. குழந்தையை கை குழந்தையாக 3 வயதில் தூக்கி எனது சித்தியின் இல்லத்தில் இருக்கின்ற சமயபுரத்தாளை பார்க்க போயிருந்தேன். அதன் பிறகு நடந்த ஒவ்வொரு விஷயமும் பல அதிசயங்கள் தான் சொல்ல வேண்டும். அப்படி ஒவ்வொரு விஷயமும் எனது குழந்தைக்கு நடந்த அத்தனை நல்ல விஷயங்களும், இன்னைக்கு அவனுக்கு 32 வயசாவது, அவனால இன்னைக்கு நடந்து ஒரு ஆண் மகனா இன்னைக்கு மத்தவங்க முன்னாடி நிக்கிறான்னா அதுக்கு இந்த தாயார் தான் காரணம். இந்த தாயினுடைய மகிமையை தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த அம்மா இங்கே ஆலயத்திலே உட்கார்ந்து இருக்காங்கன்னா, இந்த ஊரில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் இந்த அம்மாவின் தாயாரின் மகிமையை அறிந்து இந்த ஆலயத்துக்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகளை இந்த தாயாரிடம் நம்ம ஒரு அம்மா கிட்ட நம்ம எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். கடவுள் கிட்ட சொல்றதா நினைக்கவே வேண்டாம். ஒரு அம்மா கிட்ட நம்ம எப்படி நம்மளுடைய கவலைகளை கோபத்தோடு, அழுகையோடு, சந்தோஷத்தோடு நம்மளுடைய விஷயங்களை சொல்றோமோ அதே மாதிரி இந்த அம்மா கிட்ட நீங்க பேசினீங்கன்னா அதுக்கான பதில் உடனே இந்த அம்மா தருவாங்கன்றதுக்கு என்னுடைய குழந்தையும் நானும் ஒரு உதாரணம். இன்னைக்கு இப்படி ஒரு ஆலயம் வந்து அம்மா அத்தனை பேருக்கும் காட்சி தராங்கன்னு சொல்லும் போது எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்வதற்காகவே இந்த இடத்தில் அம்மா அமர்ந்திருக்காங்க. இங்கே அம்மாவை நம்பி வரக்கூடிய அத்தனை பக்த கோடிகளுக்கும் இந்த அம்மாவின் அருள் கிடைக்க வேண்டும். இங்கே எனக்கு அம்மாவை பத்தி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆலயம் சிறப்பு பெற வேண்டும். அதே போன்று இங்கே இருக்கின்ற அம்மாவின் பக்தர்கள் அனைவரும் சிறப்பு பெற வேண்டும். அத்தனை துன்பங்களும் மாறி சந்தோஷமாக இருக்க இந்த தாயின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்று கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம்.